ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யாத் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஸ்கேரி டீச்சர் வித் ஃப்ரெண்ட்ஸ் கேம் ப்ளே தான் காய்ஸ் விளையாட போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க. இதுக்குள்ளே போகலாம். இந்த கேமில் ரெண்டு கேரக்டர் நம்மளால் விளையாட முடியும். ஒன்று வந்துட்டு நார்மலாக கிட்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஸ்கேரி டீச்சர். புதுசாக இருக்குல்ல? நானும் இந்த கேமை கேள்விப்படும் போது ஸ்கேரி டீச்சராக விளையாட முடியுமா நானும் ஷாக் ஆகிட்டேன். இப்போ இதில் எப்படி பண்ணுவீங்கன்னா, கிட்ஸாக விளையாடும்போது எலக்ட்ரிக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரிப்பேர் ஆகிருக்கும். நம்ம அதை போய் சரி பண்ணணும். நம்ம எலக்ட்ரிக் பாக்ஸுன்னு கூப்பிடாம ஷார்ட்டாக ஈபி பாக்ஸுன்னு கூப்பிட்டுக்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லை, நிறைய ஈபி பாக்ஸ் இருக்கும். அதை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி. அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேரி டீச்சர் வந்து நம்மளை அடிப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். இதுதான் இந்த கேமு. இப்போ ஸ்கேரி டீச்சராக விளையாடும்போது என்ன பண்ணுன்னா, எல்லா கிட்ஸையும் அடித்து எலிமினேட் பண்ணிடணும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. அதுதான் இந்த கேம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டாக கிட்ஸ் விளையாடுறோம். கிட்ஸை விளையாடும் போது பக்கத்துலேயே ஒரு ஈபி பாக்ஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம போய் சரி பண்ண போகிறோம் கைஸ். இப்படி தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. நம்மளும் இப்படி வந்து சரி பண்ணுவோம். இப்படி சரி பண்ணும் போது வந்துட்டு சுற்றி முற்றி பாருங்கள் கைஸ். ஏதோ ஸ்கேரி டீச்சர் வந்தால் கூட வந்துடுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம தவிச்சு ஓடணும். அதனால் சுற்றி முற்றியும் எதுக்கும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஆபத்து இருக்குது. இந்த மாதிரி சரி பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அடிச்சிருவாங்க. அதனால் கவனம் பண்ணிக்கோங்க. எனக்கு பண்ணிட்டு இருக்கும் போதே ஷாக் அடிச்சிச்சு. எப்படியோ வெற்றிகரமாக ஒன்று பண்ணிட்டேன். இல்லை இன்னும் பண்ணல, கொஞ்சம் தான் இருக்குது. பண்ணியாச்சு கைஸ், வெற்றிகரமாக ஒன்று பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டை தேடி போகலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஈபி பாக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதை பண்ண போகிறதில்ல. இப்போ இவங்க எங்கே போகிறாங்க? அட, அங்கே ஒரு ஈபி பாக்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு போயிருக்காங்க போல். ஓகே, அந்த ஈபி பாக்ஸை நம்ம ஆல்ரெடி சரி பண்ணிட்டோம். அதனால் அங்கே போக தேவையில்ல. இவன் எங்கடா போகிறான்? அந்தாண்ட இவனும் அங்கேயே தாங்க போகிறான். இல்லை புரியல தான் பாருங்கள், எல்லாருமே அங்கேயே தாங்க போகிறாங்க. யாரும் சரி பண்ணிட்டு கண்ணு தெரியலையா அவங்களுக்கு? கிட்ட போய் தான் பார்க்கணுமா? இப்போ ஓகே கைஸ், அந்தாண்ட அங்கே ஒரு ஈபி பாக்ஸ் இருக்குது. இப்போ இவன் எதுக்கு பாறையாக மாறினான்? கண்ணுமே இல்லாமல் தாங்க விளையாடுறாங்க. இப்போ இந்த ஈபி பாக்ஸை போய் சரி பண்ணிடலாங்க. வாங்க, கால் வச்சு முடிச்சிட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது. கைஸ், இப்படி தான் விளையாடும் போது ஷாக் அடிக்கும். எங்கே நம்மளை பார்த்து கோச்சு விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? ஓகே, நம்ம ஒன்றும் அவங்கள மறுபடியும் ஷாக் அடிச்சிச்சு கைஸ். இப்போ அவங்கள மாதிரி கிடையாது, நானே விட்டுட்டு போகிறேன் தானே நினைக்கிங்க. மறுபடியும் வந்து அதை நான் சரி பண்ணிடுவேன் கைஸ். இன்னும் 3 நிமிஷம் கிட்ட தாங்க இருக்கு. இவளை நான் ரிவே பண்ண போகிறேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். ஏன்னா அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஈபி பாக்ஸு சரி பண்ணுவாங்க. அதனால தான் முக்கியம். இன்னும் 4 ஈபி பாக்ஸு சரி பண்ணணும் கைஸ். எவனும் சரி பண்ணல. ஐயோ, ஸ்கேரி டீச்சர் போய் அடிப்போம். அடிக்க முடியாது, அடிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல. يمكنني أن أفعل هذا طوال اليوم. هل تستطيع؟ சொன்னல கைஸ், வந்துட்டேன். இப்போ இது மறுபடியும் சரி பண்ணிடலாம் கைஸ். சரி பண்ணிடலாங்க, கொஞ்சம் தான் இருக்குது. சரி பண்ண போகிற 2ஆவது ஈபி பாக்ஸு சரி பண்ணிட்டோம். சரி பண்ணுறதுக்குள்ள ஷாக் அடிச்சிருக்கு கைஸ்.
ஷாக்காக அடிக்குது கைஸ். அது மட்டும் பார்த்து விளையாடுங்க கைஸ். ஷாக்காக அடிக்குது. இன்னும் 2 நிமிஷம் தான் கைஸ் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் 3 EB பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் கைஸ். பக்கத்துலேயே ஒரு EB பாக்ஸு, அதில் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுறான். நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 2 EB பாக்ஸ் இருக்குது காய்ஸ். 2 EB பாக்ஸ் இருக்குது. நம்ம எப்படியாவது EB பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும் காய்ஸ். ஐயோ, அந்தாண்ட ஒரு EB பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். Parmaklarınızın arasından kayıp gitti. இருங்க ஒரு நிமிஷம், நம்ம அந்தாண்ட போயிட்டு ஸ்கேரி டீச்சர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் போய் ஃபிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கேரி டீச்சர் எங்கே இருக்கானே தெரியல கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு நிறையா மூவ்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒன்று நம்ம எங்கே இருக்குன்னு ரிவீல் பண்ணிடுவா அவள் மூவ் வச்சு. இன்னொன்று நம்மளை அதாவது டெலப்போர்ட் ஆயிடுவா. சொல்லி வாய முடியல வந்துட்டா. இங்கே தான் சுற்றிட்டு இருந்திருக்கா. அப்போது அவகிட்டவே தப்பிக்கவே ஒரே 1 நிமிஷம் தான் கைஸ் இருக்கு. கரெக்டாக 1 நிமிஷம் இருக்கு. எப்படி ரிவீல் பண்ண முடியும்? அவகிட்ட வேற மாட்டிட்டு நான் படுற பாருக்கேன். கன்ஃபார்மாக அவுட்டுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு கைஸ். இந்த டீம்மேட்ஸும் உதவாக்காரங்களாடா. எனக்காக அவன் போய் அடி வாங்கிட்டான். இன்னும் 30 செகண்ட் தான் கைஸ் இருக்கு. என்ன கைஸ் நம்மளால கிட்ஸாக விளையாடி தோற்று போயிட்டோம் கைஸ். மன்னிச்சுக்கோங்க. நம்ம ஸ்கேரி டீச்சராக விளையாடும் போது தான் எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ். ஸ்கேரி டீச்சராக விளையாட போகிறது என்ன அடிச்சிட்டோம் கைஸ். அடிச்சுட்டு சிரிக்கிறத பாருங்கன்ட்டு. அதுவும் அண்ணா வந்து பார்த்து சிரிக்க கேவலமாக இருக்குது கைஸ். பிடிக்கவே இல்லை எனக்கு. 9 செகண்ட் தான் இருக்குது. அங்கே போய் சரி பண்ணலான்னு பார்த்து சரியா 9 செகண்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்கேரி டீச்சராக தான் விளையாட போகிறோம். ஸ்கேரி டீச்சராக தான் விளையாட போகிறோம். இன்னமும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணணுன்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் கேட்குறாங்க. நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம சேனல் நேம் கொடுத்துடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம சேனல் நேம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இப்போ ஸ்கேரி டீச்சராக விளையாடி எல்லா கிட்ஸையும் எலிமினேட் பண்ணுறோம் கைஸ். இதில் எப்படியாவது ஜெயிப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். 40 நிமிஷத்துக்கிட்ட லோட் ஆகும் கைஸ். 40 நிமிஷம் இல்லை, சாரி 40 செகண்டுக்கிட்ட லோட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் கைஸ் இது லோட் ஆகிறதுக்கு. இந்த லோட் ஆகிற டைமில் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னா உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ அதை கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு பிடிச்ச கேமை நான் விளையாட முடியும். அதனால் சொல்லிடுங்க மறக்காமல். இப்போ நம்மளும் விளையாட போகிறோம் கைஸ். எல்லாருமே வந்துட்டாங்க. 3, 2, 1 ஸ்கேரி டீச்சரை விளையாட போகிறோமே. எனக்கு இந்த கொஸ்டின்லேயே ஜாலியாக இருக்குது. ஓகே, இப்போ எலிமினேட் ஆல் கிட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கிட்ஸையும் இப்போ எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ கிட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்ட்டு. இங்கே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. போடு தப்பிச்சிட்டாங்க. இவன் சிரிக்கிறத பாருங்கள் கைஸ். என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் ஒரு நல்லா இருந்திருக்கும். அவள் சிரிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பையன் இருக்காங்க, போய் எலிமினேட் பண்ணிடலாங்க.
போட் ஐயோ அப்பா போடணும் Oops, slipped right through your fingers. இப்போ இவனோட டைம் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம், இல்லாட்டி அடுத்த கிட்ஸ் வந்து அவனை ரிவே பண்ணி விட்ருவாங்க. அவனை ஒரு கண் வச்சிருக்கணும். இப்போ இந்த கிட்ட போய் அடிக்க போகிறோம் நம்ம. ஓடுறா அடிச்சாச்சு. Too slow, Hunter. Try again. 2 பேரை போட்டு அந்த கிட்ட போய் யாரோ ரிவே பண்ணி விட்டாங்க. யாரோ ரிவே பண்ணி விட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இருந்தாலும் நம்ம அடிக்கலாம் வாங்க, எல்லாத்தையும் போட்டு அடிக்கலாம். இவ்வளோ بطيء جدا أيها الصياد. حاول مرة أخرى. நில்றி. ஐயோ எங்கேயோ ஓட்டா. நில்லு நில்லு. ஷேடோக்ளோன் ஜின்ஸுலாம் யூஸ் பண்ணுறா. இதை நான் பார்த்ததே இல்லை. எப்படி ஒரு மூவே எனக்கு தரல guys. ஷேடோக்ளோன் ஜின்ஸு Você quase me conquistou. Quase. அந்த பொண்ணை மட்டும் நான் இன்னைக்கு முடிக்காமல் விடவே மாட்டேன். அவளை பிடிச்சி எப்படியாவது எலிமினேட் பண்ணிடணும். என்கிட்டே ஷேடோக்ளோன் ஜின்ஸுவா. ஃபஸ்ட்டாக அந்த பொண்ணை லாஸ்ட்டாக கவனிச்சுக்கலாம். இப்போ இவனை போட்டு சொல்லியாச்சு, அவ்வளோதான். சரை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ Bunu bütün gün yapabilirim. டைம் முடிகிற வரைக்கும் இங்கே Yapabilir misin? மற்றவங்க மட்டும் ரிவே பண்ணி விட்டுருவாங்க வந்து. இந்த பொண்ணு தானே ரொம்ப ஆட்டம். மறுபடியும் பாருங்க கைஸ், என்னமோ போட்டேன். இது என்னென்ன கண்டே பிடிச்சி ஆகணும் கைஸ். என்னமோ எனக்கு மட்டும் தர கைஸ், அவங்களுக்குலாம் தராங்க. Belki bir dahaki sefere beynini kullanmayı dene. இப்போ இவனை எலிமினேட் பண்ண போகிறோம். சூப்பர். சார் அவனை எலிமினேட் பண்ண நினச்சி ஒரு அடியில் அங்கே ஓடி போயிட்டான். ஓகே, அங்கே இருக்காங்க 2 பேர். அவங்கள எலிமினேட் பண்ணிடலாம் வாங்க. Çok yavaş avcı. அவனை தான் யாரோ ரிவைவ் பண்ணிட்டாங்க. அங்கே ஓடிட்டு இருக்கான் பாருங்க. நல்லா ப்ளூ கலர் முடிய வச்சு இவனை தான் யாரையும் ரிவைவ் பண்ணிட்டாங்க. அடி போடுக. இந்த வாட்டி நான் இவனை சும்மாவே விட போகிறதில்ல. எலிமினேஷன் டைம் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம், இல்லாட்டி மறுபடியும் எவனோ வந்து ரிவைவ் பண்ணி விட்ருவான். இந்த ஸ்கேரி டீச்சராக விளையாடும் போது தான் கைஸ் பயமாகவே இல்லை, ஜாலியாக இருக்குது. மற்றவங்கள போய் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. मैं ये पूरे दिन कर सकता हूँ, क्या आप कर सकते हैं? மறுபடியும் அவனை போய் ரிவைவ் பண்ணி விட்டாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, எலிமினேஷன் டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் எப்படியாவது நல்லபடியாக அடிச்சிட்டோன்னா நம்ம தான் கைஸ் வின்னர். 2 நிமிஷம் கரெக்டாக இருக்குது. 2 நிமிஷத்துக்கு 2 பேர். இப்போ நம்ம டெலிபோர்ட் பண்ணிட்டோம். அந்த பையனுக்கு இடத்துக்கே போய் விட்டுருச்சு டெலிபோர்ட்டு. ஓகே, இவனை எப்படியாவது போட்டு அடிச்சிடணும் கைஸ். ஓடிட்டே இருக்கான். போடு போடு. அப்பா அடிச்சாச்சு. இந்த எலிமினேஷன் டைம் முடிகிற வரைக்கும் இங்கே இருப்போம். அந்த பொண்ணு இங்கே எங்கேயோ பார்த்தேனே, அதுக்குள்ளே ஓடிக்கிட்டா. அந்த பொண்ணு வந்து இருக்குது, அவளுக்கு எனக்கு ரிவீல் பண்ண பவர் இருக்குது கைஸ். இன்னைக்கு அந்த பொண்ணா நானான்னு ஒரு கை பார்த்துடலாம். ரிவீலிங் பவர் தான். ரிவீல் பண்ணிட்டேன் கைஸ். அவங்க தான் இருக்கா. போடுங்க கைஸ், எல்லாத்தையுமே அடிச்சாச்சு கைஸ். இன்னும் இந்த எலிமினேஷன் டைம் முடிகிற வரைக்கும் இங்கே இருப்போம். இவளோட எலிமினேஷன் டைம் முடிய போகுது. ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லைக் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன். ஸோ இதோட உங்கள் யாத் கேமிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாம் அடுத்த சண்டே சந்திப்போம். பாய்.